பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் நம்முடைய நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல் என்று சொன்னால் அது மிகையாகாது. கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கின்ற மோடி ஆட்சி மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஆட்சியாக விளங்கியிருக்கின்றது. இங்கே ஏராளமான 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களும் இங்கே இருக்கின்றீர்கள். கொரோனா காலகட்டத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதற்கு முன்பாக ரயிலிலே பாதி கட்டணத்தில் பயணம் செய்யலாம். இந்த மோடி ஆட்சி முதியோர்களுக்கு தந்த பரிசு என்ன தெரியுமா? அந்த கட்டண சலுகையை அப்புறப்படுத்தியது, நீக்கியது. அதே மாதிரி கொரோனாவுக்கு முன்னால் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ரயிலில் இலவசமாக பயணம் செய்யலாம். மோடி ஆட்சி குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிற பரிசு என்ன தெரியுமா? 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் டிக்கெட் எடுக்க வேண்டும், அவங்களுக்கு சீட்டு கூட கிடையாது. ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் பாருங்கள், நிறைய மகளிர் இருக்கீங்க. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மகளிர் எல்லாம் இலவசமாக நகர பேருந்துகளிலே செல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை, ஒரு நிலையை உருவாக்கியது திராவிட மாடல் திமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, முதியோர்கள் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் பஸ்ஸில் இலவசமாக தமிழ்நாட்டில் பயணம் செய்யலாம். குழந்தைகள் 5 வயதிற்குட்பட்டவர்கள் இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்யலாம். மோடி ஆட்சி மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி மக்களை நேசிக்கக்கூடிய ஆட்சி. மோடி என்ன சொன்னார்? பொய்களினுடைய மொத்த உருவம் மோடி என்று சொன்னால் மிகையாகாது. 15 லட்சம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் போடுவோன்னு சொன்னார். 1 பைசா போட்டாருங்க, 1 பைசா போடலை. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நம்முடைய ஈஸ்வரசாமி அவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு சென்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது பெண்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 லட்சம் ரூபாய் தரப்படும் என்று சொன்ன நம்ம கூட்டணி நம்முடைய இந்தியா கூட்டணி. இன்னைக்கு கேஸ் விலை மார்ச் 8 வந்தது, பெண்கள் தினமாம். அதனால மோடி 100 ரூபாய் குறைச்சிட்டாராம். ஆனா மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது கேஸுடைய விலை 400 ரூபாய். இன்னைக்கு சில ஊர்களில் தமிழ்நாட்டில் 1200 ரூபாய். 100 ரூபாய் குறைத்து மகளிர் தினத்துக்கு சலுகை அளித்துட்டேன்னு மோடி சொல்றாரு. நான் போற இடங்கள்லாம் மகளிர் திரும்பி கேட்கிறாங்க, ஐயா மார்ச் 8 இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே, சர்வதேச பெண்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டு வருது. மோடி பதவியேற்ற பிறகு 2015 வந்துச்சு, 16 வந்துச்சு, 17 வந்துச்சு, 24 வரைக்கும், 23 வரைக்கும் வந்துச்சு. அப்பெல்லாம் 100 ரூபாயை குறைக்க இல்லையே. இப்ப 100 ரூபாயை குறைச்சது தேர்தலுக்காக மோடி நடத்தக்கூடிய பம்மாத்து நாடகம் என்று பெண்கள் சொல்கிறார்கள். அப்படி குறைச்சிருந்தா கேஸ் சிலிண்டரை இலவசமா கொடுத்திருக்கலாம் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தரப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு வேலை இல்லாமல் மக்கள் இந்த ஆட்சியில மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளைகள் பட்டதாரிகளாக இருக்கலாம், அல்லது டிப்ளமா பட்டயம் பெற்றவர்களாக இருக்கலாம். அவர்களெல்லாம் பயிற்சிக்கு செல்வதற்கு வசதியும் அதற்கு 1 லட்சம் ரூபாயும் தரக்கூடிய கூட்டணி இந்தியா கூட்டணி என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி போற இடங்கள்லாம் சொல்றாரு, பாஜகவோட நாங்க உறவை முறித்து கொண்டோம், பாஜகவை தலா கூட்டுட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இதை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. அது தவிர எடப்பாடி பழனிசாமி செய்த பல துரோகங்கள், குறிப்பாக குடியுரிமை திருத்த சட்டம், அது சட்டமாவதற்கு காரணம் அதிமுக தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, அந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்றது. சென்னை ராயபுரத்தில் நடந்த போராட்டத்தில் தடியடி நடத்தியது அதிமுக ஆட்சி என்பதை மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, இது மாதிரி சிஏஏக்கு எதிராக போராட்டம் நடத்திய போது வழக்குகள் பதிவு செய்தார்கள். ஏறத்தாழ 2500க்கும் மேற்பட்ட வழக்குகளை எடப்பாடி பழனிசாமி போட்டார். இந்த வழக்குகள்லாம் யாருக்கு ஆட்சியில வாபஸ் பெறப்பட்டது என்றால்
திமுக ஆட்சியில தான் இந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் பெறப்பட்டது என்பதை மறந்து விடாதீர்கள். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற கேரளால சிஏக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்காங்க, மேற்கு வங்காளத்தில் போட்டிருக்காங்க, ராஜஸ்தான்ல போட்டிருக்காங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் போடணும்னு சொல்லும் போது மறுத்து விட்டவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை மறந்து விடாதீர்கள். ஆட்சி மாறியது, காட்சியை மாறியது. முதலமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமரும் போது செப்டம்பர் 8, 2021 இந்த சிஏஏயும் என்ஆர்சியும் என்பிஆரும் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று தீர்மானத்தை கொண்டு வந்து நாங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் முன்வரிசையில் இருந்து அதற்கு ஆதரவு தெரிவித்த போது எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா செஞ்சாரு? அதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தை விட்டு ஓடிட்டார், வெளிநடப்பு செஞ்சிட்டார். இப்படியான கடந்த 10 ஆண்டுகளாக மோடி ஆட்சியில நடைபெற்ற அனைத்து கொடுமைகள். ஜுனைத் கான் என்ற ஒரு சிறுவன் டெல்லிக்கு வந்து ஈகை திருநாளை கொண்டாடுவதற்காக தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு துணிகளை வாங்கி கொண்டு செல்லும் போது ரயிலில் வைத்து அடித்துக் கொல்லப்பட்டான். அதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டாரா? பெஹ்லுகான் என்ற மாடு பால் வியாபாரி, அவர் பசுமாடுகளை வாங்கி பால் கறப்பதற்காக கொண்டு போறவர் அடித்துக் கொல்லப்பட்டார். எடப்பாடி அறிக்கை விட்டாரா? விடவே இல்லைங்க. எனவே 10 ஆண்டுகளாக மோடி ஆட்சியினுடைய அனைத்து கொடுமைகளுக்கும் கூடவே இருந்தவர் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை நல்ல தினம், ஜும்மாவுடைய தினம். அன்றைய தினம் காலையிலேயே நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும். இங்கு ஏராளமான மகளிர் நின்று கொண்டு இருக்கின்றீர்கள். ஒரு ஆள் விடாம வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய அனைவர்களும் சாறை சாறையாக வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும். வேண்டாம் வேண்டாம் மோடி வேண்டாம், சொல்லுங்க. வேண்டாம் 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 வேண்டும் வேண்டும் இந்தியா கூட்டணி வேண்டும் வேண்டும். நமது சின்னம், நமது வேட்பாளர், நமது வேட்பாளர். நன்றி. வெற்றியோடு சந்திப்போம் மீண்டும்.